மேரி கிறிஸ்மஸ் நல்ல லவ் ஸ்டோரி தான் சார். பட் அது ஒரு கொஞ்சம் ட்விஸ்டட் லவ் ஸ்டோரி, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் ஆனால் அந்த கதையே என்னென்னா சார், அந்த கதையை நான் எப்படி அப்ரோச் பண்ணேன் இல்லை, நான் எப்படி பார்த்தேன் இல்லை, ஸ்ரீராம் சார் அப்படி தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன். காதல் எந்த சூழலையும் வளரக்கூடியது. ஒரு ஸ்ட்ரேஞ்சரை அந்த ஒரு இரவு மட்டும் பார்த்து அன்றைக்கி தான் அவள் புருஷனையே கொலையும் பண்ணியிருக்கா. ஓகே, இவனை கூட்டு வந்ததுக்கப்புறம் கொலையும் பண்ணியிருக்கா. இவன் மேலே காதல் வர்றதுக்கான எந்த சூழலும் இல்லாத ஒரு சமயம். ஆனால் அது அப்படி இல்லை. அது உங்களுடைய படைப்போட இந்த நேச்சரோட இது வேலை. அது வந்து எந்த சந்தர்ப்பத்துலையும் எங்கே வேணால் அது பூக்கும். அது தட்ஸ் லவ். அது வந்து ஒரு நேச்சரோட வரமும் சாபமும் சொல்லலாம். அது வந்து அதனால் எப்போ வேணால் அவன் கடைசியில் அவன் கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது கட்ரினா வந்து கேட்டாங்க, அந்த ரிங்கை கொடுக்கும்போது நான் எதுக்கு கை நீட்டணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது சீன் முடிச்சதுக்கப்புறம் தான் நானும் கட்ரினா பேசும்போது சொன்னேன், இல்லைம்மா நீங்கள் வந்து உங்கள் கூட நான் எல்லாத்துக்கும் துணைக்கு, நீங்கள் என்னை ஒதுக்குனதுக்கப்புறம் கூட நாங்கள் உங்களுக்கு துணைக்கு இருந்து கடைசி எல்லாத்தையும் எரிக்கும் போது உங்கள் கூட இருந்தேன். அந்த பர்ஸில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்துட்டு நான் நீங்கள் தூக்கி போடும்போது நான் பார்த்துட்டு ஆடுக்கு ஷூட் பண்ண மாதிரி இருக்குது, ஒரு புருஷன் 2 புருஷன் பொண்டாட்டி 2 பிள்ளைங்க நாயின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். அது ஒரு வே ஆஃப் ப்ரப்போஸ். நீ நம்மளாம் சரி சிங்கிள் ஷாட் இல்லை, சிங்கிள் ஷாட் இல்லை, இது கிடைச்சி எரிச்சிட்டு அப்படி ஒரு ப்ரப்போஸ் தான். நான் ஒன்று அக்செப்ட் பண்ணுறேன்னான்னு ஒன்று இருக்குமா. ஒருவேளை இதெல்லாம் முடிஞ்சுதா உங்களுக்கு ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஒரு பாய் ஃப்ரெண்டு அப்புறம் ஹஸ்பண்டு சரியில்லாத போது மேபி என்ன நான் இந்த குழந்தை எப்படி பார்த்துக்க போகிறேன், நீங்கள் இந்த ஒரு இரவு பார்த்ததில் இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்து நீங்கள் என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம், ஒரு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு. ஆனால் இன்றைக்கி காலையில் நேற்று காலையில் ஜெயிலேருந்து வந்தவன் அடுத்த நாள் காலையில் இதே குழந்தையும் உங்களையும் காப்பாற்ற போகிற ரெடியாக இருக்கான்ல. ஸோ திஸ் இஸ் த மேன் அண்ட் ஹீ இஸ் த மேன் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் தான் அவனை அக்செப்ட் பண்ணுறீங்க அது அந்த இடத்துல. ஸோ அதுதான் அந்த லவ்வுக்கான காரணம். ஏன்னா அவங்களோட ஒரு பயம் இருந்தது. ஆனால் கடைசியாக ஒருத்தன் வந்தான், இவங்களுக்காக எந்த சாக்ரிஃபைஸும் பண்ண ரெடியாக இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் இருக்கும்போது உங்களுக்கு இந்த காவல்துறை என்ன, போலீஸ் என்ன, இதெல்லாம் இதை பற்றி இல்லை கவலை. நாளைக்கு ஒருவேளை இது இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கொலையை நான் பண்ணல, நீங்கள் தான் பண்ணி ரிலீஸ் பண்ணால் கூட உங்களுக்கு தெரியும் நான் குழந்தைய நல்லா பார்த்துப்பேன், ஆனி என்ன நல்லா பார்த்து உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அதுக்கான முக்கியமான காரணம். I want to see Merry Christmas again now.